ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியண்ட்: பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு வதக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வேகிற அளவுக்கு. நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ அரிசியை சேர்த்து கிளறலாம் நல்லா அரிசியை. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தை திறந்தா நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா சாதம் அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும். திருப்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் திருப்பவும் கிளறி விடணும் சாதம். மூடி வச்சிடலாம். இப்போது சாதம் நல்லா வெந்துடுச்சு. பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.